வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இந்தியன் ஸ்டைலில் செம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பைஸியாகவும் டேங்கியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பாஸ்தா நான் இந்த மாதிரி பாஸ்தா எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பாஸ்தாவோட கவரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. என்னுடைய பாஸ்தா கவரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குன்னா, நல்ல பாய்லிங் வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் 100 கிராம் பாஸ்தா எடுத்தேன்னா 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பாஸ்தாவில் நல்லா உப்பு இறங்கி வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது தான் பாஸ்தாவை ஆட் பண்ணணும். நான் ஒரு 150 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தா, அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னோட பாஸ்தா கவரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா, 8லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைக்கலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாஸ்தா எப்போ சாஃப்ட் ஆகுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ரொம்ப குழைய விட்டிங்கன்னா நம்ம பாஸ்தா செஞ்சால் நல்லா இருக்காது. 8 to 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். உப்பு எந்த அளவுக்கு ஆட் பண்ணோன்னா, நம்ம இப்போ தண்ணியை டேஸ்ட் பண்ணால் நல்லா கடல் தண்ணி மாதிரி உப்பு கறிக்கணும். அப்போ தான் நம்மளோட பாஸ்தாவில் உப்பு இறங்கியிருக்கும். இப்போ என்னோட பாஸ்தா ஒரு 9 மினிட்ஸை நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண போகிறேன். இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த பாஸ்தாவில் எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டாக இது ஆக்ட் ஆகும். ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம தேவையான போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஆற வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த பாஸ்தாவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட உடனே ஒரு 5-6 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கார்லிக்கோட ஸ்மெல் ஆயில் ஃபுல்லாக பரவி இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுட்ட உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயமும் சீக்கிரத்தில் வதங்கி வந்துடும். வெஜிடபிள்ஸ்க்கும் வெங்காயத்துக்கும் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கேரட்டும் ஒரு 7-8 பீன்ஸையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொடமிளகா, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய்கறி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் காய்கறி வதங்கிட்ட உடனே நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி பியூரியாக பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன், அதில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளியை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் டொமேட்டோ மட்டும் தான். அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் ஏதாச்சும் சேர்க்குறதா இருந்தால் தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க. நம்ம இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி உள்ள புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலான சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது ஒரு நார்மலான காரத்தில் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனை போய் இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா டக்குன்னு வதங்கி வந்துடும்.
இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி பார்த்தோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம பாஸ்தாவை வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பாஸ்தா போட்ட உடனே அது நல்ல இந்த மசாலாவோட ஸ்டிக் ஆகும். அப்போதான் சும்மா 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு திக்னஸும் கொடுக்கும். இது நல்லா கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த பாஸ்தா தண்ணியை ஆட் பண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம பரப்பி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாஸ்தா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ மசாலாவோட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா அந்த மசாலாவோட இந்த பாஸ்தா கலந்துட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஜூஸஸ் எல்லாம் அந்த பாஸ்தா அப்சர்வ் பண்ணி நல்லா டேஸ்ட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளோட பாஸ்தா நல்லா இந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா ரெசிபி ரெடி. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா டின்னராக கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு என்னுடைய கடாய் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் உடனே சேரும். தேங்க்யூ.